मोबाइल को बैग है ना कर लो பெண்களுக்கு தான் இன்னைக்கு வந்து உதவிகரமா இருந்திருக்கு. அந்த மாதிரி மோடி அவர்கள் எந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் பெண்களை மையப்படுத்தி தான் அவர் திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப எங்களுடைய முக்கியமான படி இந்தியா முழுவதும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பெண் குழந்தைகளிலிருந்து வயதான பெண்களை வரைக்கும் எப்படி ஒவ்வொரு நபருக்கும் மோடி அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை விளக்கி சொல்லி அவர்களை எல்லாம் கட்சியின் பக்கம் கொண்டு வருவதுதான் இந்த மகளிர் அணியினுடைய பிரதானமான வேலையாக இருக்க போகிறது. மகளிருக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுமே வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. கல்விக்காக, வேலைக்காக, இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல பணிபுரியக்கூடிய இடத்துல கூட தனியா இதுக்காகவே ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம். பணிபுரிய இடத்துல பாலியல் தொல்லைகளை விசாரிக்கிறதுக்காக எல்லா இடங்கள்லயும் ஒரு கமிட்டி போடணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம் இதெல்லாம் உருவாயிட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் அரசாங்கம் இப்ப போக்சோ சட்டத்தை மோடி அவர்கள் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தது. சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகளுக்கு கடுமையான சட்டத்தை இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நிர்பயா சட்டத்துக்கு பின்பாக அதை அமல்படுத்துவதற்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை நாடு முழுவதும் மோடி அவர்கள் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. இது இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வேலை. இது வெறும் மத்திய அரசாங்கம் மட்டுமில்ல, மாநில அரசாங்கம், ஏன் ஊடகங்களான உங்களுக்கு கூட மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. அதனால பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாரும் ஒருங்கிணைந்துதான் தவிர்க்க முடியும், தடுக்க முடியும். அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும். இப்ப ஏற்கனவே அந்த சட்டம் இருக்கு. ஆனா என்னன்னா அந்த சட்டத்துல கொண்டு போய் நீதிமன்றத்துல நிறுத்தி தண்டனை பெற்று தருவதற்கு ஒரு கால தாமதம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டுல பெண்களுக்காக தனியா காவல் நிலையம், தனியா நீதிமன்றம் இதெல்லாம் செயல்பட்டு இருக்கு. இதனோட செயல்பாடுகளை இன்னும் வேகப்படுத்த வேண்டும். அதற்காக மாநில அரசாங்கத்துக்கிட்ட கூட நாங்க அதில் பேசுறோம். இன்னும் எங்கள் கட்சி வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல ஒரு சிறப்பான நடைமுறையை மேற்கொண்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் இந்திய தமிழகத்தில் எப்படி அமல்படுத்துறது விஷயமாவும் நான் மாநில முதலமைச்சரை சந்திக்கிறதா இருக்கேன். தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை இடத்துல வந்து எத்தனை தொகுதியில போட்டியிடும், எத்தனை தொகுதி அப்படிங்கிற எண்ணிக்கை அது கூட்டணி பேச்சுவார்த்தை எங்களோட கட்சியினுடைய மேலிடம் தான் முடிவெடுக்கும். இப்போது கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இப்போ எங்களுடைய மாநில தலைவர் ரயில் யாத்திரையில போற இடத்துல எல்லாம் ஆயிரக்கணக்கான புதிய நபர்கள் யாத்திரையில வந்து உற்சாகமா கலந்துட்டு இருக்காங்க. குறிப்பா தென்னிந்தியா முழுக்கமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வரவேற்கின்ற மனநிலை, பிஜேபிக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கின்ற இருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். நான் நேற்றும் முந்தா நாளும் தெலுங்கானா மாநிலத்தில் இருந்தேன். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் டிஆர்எஸ் அப்படிங்கிற நிலைமை இருந்தது மாறி இப்போது டிஆர்எஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. ஹைதராபாத் எலெக்ஷன்ல போன தடவை 4 கார்பரேட் இருந்த இடத்துல இன்றைக்கு அந்த இடத்துல அதிகமான எண்ணிக்கையில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வரதுக்கான சூழல் உருவாயிட்டு இருக்கு. அதனால இந்த தென்னிந்தியாவில் வேல் யாத்திரையில தமிழ்நாட்டில் பாத்துட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஆயிரக்கணக்கில் கூட்டம், எதுவும் கொடுக்காமல் வரக்கூடிய கூட்டம். அதனால வரக்கூடிய காலம் தென்னிந்தியாவில் பிஜேபியினுடைய காலமாக இருப்பதை எங்களால் உணர முடிகிறது. அரசியலுக்கு வருவது பாஜகவின் பயத்தினால் தான். திரு ரஜினிகாந்த் அவர்கள் சிறந்த நடிகர் மட்டும் இல்ல, ஒரு ஆன்மீகத்தை மேல பற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறத நாங்களும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்
தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சாரத்தில் இது உதயநிதி ஸ்டாலின் ஈடுபட்டுருக்காங்களா? அதுக்கு இதை மாற்ற வருமா? திரு மு க ஸ்டாலின் கலைஞர் அவர்களுடைய மகனாக இருந்து ஆனாலும் கூட அவரோட அரசியல் செயல்பாடுகள் வாயிலாக அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். உதயநிதி ஸ்டாலின் எந்த அடிப்படையில் என்ற அவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்காரு? முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி நடக்கின்ற அரசியல் அப்படிங்கறதா இன்னைக்கு மாநில கட்சிகளுடைய ஒரு லட்சியமாக இருக்கிறது. இந்த குடும்ப அரசியல் இருந்து மாநிலங்களை விடுவிப்பது அப்படிங்கறதா எங்க நோக்கம் அப்படிங்கறத எங்க உள்துறை அமைச்சர் சமீபத்தில் தமிழகம் வந்த போது குறிப்பிட்டிருக்காரு. அதனால தமிழகத்தில் குடும்ப அரசியல் என்றாலே திமுக தான். அவர்கள் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள். இன்னும் கூட சொல்லணும்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பத்தி நீங்க பேசுறீங்க. திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருடைய மகள் திருமதி பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள் எவ்வளவு கேவலமாக திமுகவில் நடத்தப்பட்டிருக்கிறார் என்பதை அத்தனை பேரும் பார்த்து கொண்டு வாய் மூடி மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வட இந்தியாவில் நடந்தா இங்க ட்வீட் போடுற திருமதி கனிமொழி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய சொந்த சகோதரி அந்த கட்சியில சாதாரண உறுப்பினர்கள் இடுப்பு கிள்றாங்க, அங்க கிள்றாங்க, அது கூட நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த கட்சியில் இதுதான் பெண்கள் அவங்க காப்பாற்றுற விதம்னு சொன்னா இவர்களை நம்பி தமிழக பெண்கள் வாக்களிக்கலாமா என்பதை பெண்கள் யோசிக்க வேண்டும். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு எப்படி? அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் விட இங்க கல்வி அறிவோ இந்த வேலைக்கு செய்யக்கூடிய போகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கு. இந்த இடத்துல பெண்கள் பாதுகாப்போடு நீங்க குறிப்பிட்டு கேட்கறதால பெருமளவுக்கான ஒரு குற்றச்செயல்கள் அப்படிங்கறது சொல்ல முடியாது. ஆனாலும் கூட எந்த குற்றச்செயல் நடந்தாலும் அந்த செயலில் ஈடுபடுபவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அதிகாரத்தை அவர்கள் கையிலே வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட விடக்கூடாது. அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கை என்பது எப்போது நியாயமா இருக்கணும், வேகமா இருக்கணும், அது வலிமை மிக்கதா இருக்கணுங்கிறதா எங்களோட கோரிக்கை. அதிமுக அரசுக்கு நிறைய மத்திய அரசாங்கம் அவர்களுடைய பல்வேறு துறை செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எங்க கூட்டணியில் இருக்கிற அரசாங்கம் எந்த மக்கள் பிரச்சனைனாலும் நாங்க உடனடியா சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க, செஞ்சுட்டும் இருக்காங்க. அப்படி மக்களை பாதிக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் நாங்க கூட்டணியிலே இருந்தா கூட அதை நாங்க வெளிப்படையாகவும் முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீங்க? கட்சி முடிவெடுக்கும்.